என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டமன்ற தொகுதி ஏதோ சில காரணங்களால் சற்று அடையாளம் காணப்பட்டதாய் மாறிவிட்டது. சிலர் தன்னுடைய பொறுப்பால் அடையாளம் காணப்படுவார்கள், சிலர் செயலால் அடையாளம் காணப்படுவார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னேனே, ஐயா வீரபாண்டியாரை குறிப்பிடுகிற நேரத்தில் அது தமிழ்நாடு முழுவதும் அறிந்திருக்கக்கூடியவராய். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், 1989ஆம் ஆண்டு அவர் அமைச்சராக பொறுப்பேற்றது. தலைவர் கலைஞருடைய அமைச்சரவையில் 62லேயே அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் என்றாலும் கூட 1989லே அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து 3 முறை அவர் பொறுப்பில் இருந்திருக்கிற காலத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரிடம் போராடி பேசி லாவகமாய் கொண்டு வந்த திட்டங்களை பார்ப்போமே ஆனால், சேலம் என்பது மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக, ஏன் அது 1970களிலேயே பார்த்தோமே ஆனால் சேலம் இரும்பு உருட்டாலை என்று சொல்லப்படுமா என்ற கேள்வி எழுந்தபொழுது பேரறிஞர் அண்ணா அன்றைக்கே எழுச்சி நாள் கூட்டமாய் நடத்திட வேண்டும் என்று பல கோரிக்கைகளை ஒன்றிய அரசை வலியுறுத்தி அன்றைக்கு நடத்தப்பட்ட கோரிக்கைகளில் ஒன்று இரும்பு உருக்காலை என்று எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கப்பட்டது. அந்த உருக்காலையை கொண்டு வந்து தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதுமையானதாக, மிக விரிவானதாக அமைந்திருப்பதற்கு காரணமாய் அமைந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்பது சென்னையில் கூட அமையவில்லை, சேலத்தில் தான் முதலில் அமைத்து தரப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே முதல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்பது சேலத்தில் அமைத்து தரப்பட்டது. மேட்டூர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக சேலம் மாவட்டம் முழுவதுமாக குடிநீர் விநியோகிக்கக்கூடிய திட்டத்தை வழங்கி இருக்கக்கூடிய ஒன்று. மேட்டூர் அனல் மின் நிலையத்தினுடைய 2வது ஒன்று பிளான்ட் என்று கொண்டு வரப்பட்டது கழக தலைவருடைய ஆட்சி காலத்தில் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஏன் தமிழ்நாடு முழுவதும் உழைக்கின்ற உழவர் பெருமக்களுடைய பொருட்களை கொண்டு வந்து தான் உழைத்து உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களுக்கு தாமே விலையை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை பெற்றவர்களாய் விளங்கிட வேண்டும் என்று உழவர் சந்தையை கொண்டு வந்தாரே, அதை கொண்டு வருவதற்கு வித்திட்ட முத்தமிழறிஞர் கலைஞருக்கு துணையாய் நின்றவர் வீரபாண்டியார். அவரும் இந்த மண்ணில் பிறந்தவர். ஆக இவர்களையெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்வதற்கும் இத்தனை காரணங்களும் இருக்கிறது. இவர்கள் செய்த செய்கையால் இந்த மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய நல திட்டங்களாய் அடையாளமாக விளங்குகிறார்கள். ஆனால் என்ன செய்வது, தமிழ்நாட்டிற்கு சில கேடுகளும் இந்த மண்ணில் இருந்து வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் கூனியாக இருந்துவிட்டு வளைந்து கொடுக்கிறேன் என்ற பெயரால் தமிழ்நாட்டினுடைய மானத்தை விற்றவர்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறார்கள் என்ற கொடும் நிகழ்வு நடந்திருக்கிறது. அண்ணன் டிஎம்எஸ்க்கு என் மீது கொஞ்சம் அவர் மீது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இப்படிப்பட்டவர்களையெல்லாம் ஏன் அண்ணா கொண்டு வந்து சேர்த்தீர்கள் என்று எனக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டு. என்ன செய்வது, துரோகத்திற்குனே சில அடையாளம் உள்ளவர்கள் பிறந்த மண்ணாக இந்த மண் இருக்கிறது. கொண்டு வருவர்களை ஏற்றி விடுகிற, ஏனையை உதைத்து விடுகிற பண்பை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய யாருக்கும் இல்லை, ஒருவருக்கு இருக்கிறது என்று வருத்தம். தயவு செய்து எடப்பாடி ஊரில் இருக்கக்கூடிய என்னரும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வதும் சொல்லிக் கொள்வதும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் இல்லாத ஒன்று எப்படி ஒருவருக்கு மட்டும் வந்தது என்பது எனக்கு பெரிய கேள்வியாக இருக்கிறது. எனக்கும் அவருக்கும் என்ன தனிப்பட்ட கோபமா, வெறுப்பா, அரசியல் விரோதமா? அதல்ல. இந்த ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை தலைநமர வைக்க வேண்டும் என்பதற்காக சுயமரியாதை உணர்வும் பகுத்தறிவு சிந்தனையும் தான் நம்மை சமத்துவமான இந்த சமூகத்தை கட்டமைப்பதற்கான கருவிகள் என்று கண்டெடுத்த தந்தை பெரியார் வழி வந்தவர்கள் நாம். மொழி உணர்வும் இன உணர்வும் தான் நம்மை ஒருங்கிணைக்கும் என்பதற்காகவும் இந்த இனத்தினுடைய விடுதலைக்கான போர்க்களத்தை இளைய சமுதாயத்திடம் கொண்டு சேர்ப்போம் என்பதற்காக சாமானியர்களை சாம்ராஜ்யம் ஆள வைக்க முடியும் என்பதற்கு அடையாளத்தை தந்தவர்
எங்கள் காஞ்சி மண்ணின் கரிபால்டி, தென்னாட்டு காந்தி, இந்நாட்டு இங்கர்சால், திராவிடத்தின் லெனின் என்று சொல்லி புகழப்படுகிற பெருந்தக அண்ணா அவர்கள் வகுத்து தந்த பாதை அது. விழுவது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று 14 வயதிலே தமிழ் கொடியேந்தி இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து போர்க்களத்தை கண்ட ஒரு மாணவ பருவத்தின் மாணவன் இறக்கும் வரையில் ஓயாமல் தமிழ் வெல்லும் என்று எழுதி தன் வாழ்நாளிலும் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் தமிழுக்காகவே போராடி தமிழ் இனத்திற்காகவே வாழ்ந்து மறந்தும் மறையாமல் நம் நெஞ்சிலே நிலைத்திருக்கக்கூடிய முத்தமிழஞ்ச கலைஞர் வழிவந்தவர்கள் நாம். அவர்கள் கட்டி காத்து தந்திருக்கக்கூடிய உணர்வுகள். ஏன் ஒரு படி மேலே சென்று சொல்லுகிறேன், இந்த மண்ணில் இந்த மாவட்டத்தில் தான் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் திரைக்கதை வசனத்தை எழுத வேண்டும் என்கின்ற காலம் வருகிற பொழுது இங்கேயே தன்னுடைய கலை பயணியத்தை தொடங்கியவர் முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள். அப்படி தொடங்கப்பட்டதனாலேயே எழுதப்பட்ட கதை வசனங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்குகளில் உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த எழுத்துக்களில் உள்ள ஆழம் அது. அவர் எழுதியது வெறும் எழுத்துக்கள் அல்ல, வசனங்கள் அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை எழுதி காட்டினார். எழுதிய வசனங்கள் அத்தனையும் இன்றைக்கு சட்டங்களாய் திட்டங்களாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட தன்னுடைய கலை பயணத்தில் தன்னோடு நெருங்கிய நண்பனாய் வந்த அவருடைய உற்ற தோழர் எம்ஜிஆர் அவர்களிடம் இருந்த அந்த உணர்வு இன்றைக்கு இருக்கிறதா என்ற கேள்விதான் எங்களுக்கு வந்திருக்கிறது. 80களில் அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வின் பொழுது என்ன என்று சொன்னால், ஒன்றிய அரசு, அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு தொலைக்காட்சிகளில் தூர்தர்ஷன் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருந்த தூர்தர்ஷனில் இந்தியில் இனி செய்தி ஒளிபரப்பப்படும் என்ற பொழுது ஆட்சியில் இருந்தோர் எம்ஜிஆர், எதிர்கட்சியாக இருந்தவர் கலைஞர் அவர்கள் கண்டன குரல் எழுப்பி தொலைக்காட்சியை உடைக்கின்ற போர்க்களத்தை எடுத்த பொழுது எம்ஜிஆர் அவர்களும் இணைந்து தமிழுக்கு குரல் கொடுப்பேன், எங்கள் மண்ணில் இந்தி செய்தி வரக்கூடாது என்று சொன்னவர். இதை சொல்வதற்கு காரணம் அவர்களிடம் இருந்த அந்த மொழி உணர்வு. ஆனால் இன்றைக்கு மொழியை அடமான வைக்கக்கூடிய சூழலுக்கு நம் எதிர்கட்சிகள் மாறிவிட்டதே என்ற வருத்தம். இங்கே அண்ணன் உத்ராபதி அவர்கள் பேசுகிற பொழுதோ அல்லது இளம் பேச்சாளர்கள் கூடிய தம்பி வியானி விஸ்வா பேசுகிற பொழுதோ தொடக்கத்திலேயே இந்திய எதிர்ப்பு போர்க்களத்திற்கு வந்து விட்டார். ஏனென்றால் இந்த இயக்கம் தொடங்கியது இந்திய எதிர்ப்பு போர்க்களம் என்று. இந்திய எதிர்ப்பு போர்க்களம் 1938 தொடங்கப்பட்டது என்று சொன்னாலும் கூட நீதி கட்சி காலத்திலேயே சமஸ்கிருதத்தை ஒழிப்பதற்காக தொடங்கி விட்டவர்கள் நம் முப்பாட்டனார்கள். சமஸ்கிருதம் படித்தால்தான் கல்லூரியை படிக்க முடியும் என்ற நிலைப்பாட்டை உடைத்தெறிந்தவர்கள் நம்மளுடைய நீதி கட்சிக்காரர்கள். நீதி கட்சி ஆட்சியின் பொழுதுதான் சமஸ்கிருதம் படித்தால் எம்பிபிஎஸ் படிக்க வேண்டிய எம்பிபிஎஸ் படிப்பதற்கு சமஸ்கிருதம் என்பது அவசியம் இல்லை என்பதை உடைத்தெறிந்தவர்கள் நம்மளுடைய நீதி கட்சியர். அந்த ஆட்சி தான் நமக்கு வகுப்புரிமை வழங்கியது. அந்த ஆட்சி தான் பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்கியது. அந்த ஆட்சி தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் யோசிக்காத வகையில் மொழிக்கான காப்பாக வழங்கியது. அந்த ஆட்சிதான் இந்து சமய அறநிலைத்துறையை உருவாக்கி கோயில்களுக்குள் யாரும் செல்லலாம் என்ற நிலையை உருவாக்கியது. அந்த வழித்தோன்றர்களாய் நாம் விளங்குகிறோம். எனவே 1938 என்பது நம் போர்க்களத்திற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்ததே. அந்த வாய்ப்பை தொடங்கி இன்று வரையிலும் போராடி கொண்டிருக்கிறோம். 80 ஆண்டுகள் கழித்தாலும் கூட அது நீர் பூர்த்த நெருப்பாய் இருந்து கொண்டிருக்கிறதே, அதுதான் வேதனைக்குரியது என்பதனால் தான் இன்றைக்கு நாம் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கக்கூடிய துரோகங்கள் எத்தனை! ஒன்றாய் இரண்டா? தமிழ் நிலத்திற்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் நாட்டிற்கு என்று விரிந்து பறந்து பறந்து செல்கிறது. அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் செய்தித்தாளிலே பார்த்ததை குறிப்பிட்டு இங்கு சொன்னாரே. கொதித்தெழுகிறார் அமித்ஷா, பதறுகிறார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஏதுமற்றதாய் திருவிழாக்கள் தொலைந்து போனவர்கள் என்று சொன்னார். திருவிழாக்களில் மனிதர்கள் மட்டும் தொலைந்து போவதல்ல, ஆடுகள் கூட தொலைந்து போகிறது. அண்ணா மறந்து விடாதீர்கள், சில ஆடுகளும் தொலைந்து போய் இருக்கிறது இந்த மண்ணிலே.
இனத்திற்கு எதிரிகளாய், இன துரோகிகளாய், விரோதிகளாய் விளங்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாஜகவிற்கு ஊஜா தூக்கக்கூடியவர்களாய் வந்து விட்டார்கள். மொழியை, இனத்தை அடமான வைக்க தொடங்கி விட்டார்கள். பதவி மோகம் பிடித்திருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ் மொழியை இழிவாக்குகின்றவர்களுக்கு துணை போக துணிந்து விட்டார்கள். தர்மேந்திர பிரதான் பேசுகிற பொழுது சொல்கிறார், இது எந்த தொகை? இது SSA என்று சொல்லக்கூடிய தொகை, சர்வசிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம். 2009ஆம் ஆண்டு ஒன்றியத்தில் UPA கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அந்த ஆட்சியின் பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் ரைட் டு எஜுகேஷன். இந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு சில உரிமைகள் உண்டு. அடிப்படை உரிமைகளை அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிறது. அந்த உரிமைகளில் ஒன்றாக கல்வி இல்லாமல் இருந்தது. கல்வியும் ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை என்பதனை கொண்டு வந்த திட்டம் 2009இல் சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அதை எப்படி செயலாக்குவது என்று கேட்ட பொழுது, அந்தந்த மாநிலத்தில் எல்லோருக்கும் கல்வியை வழங்க வேண்டும். அந்த கல்வியை வழங்குவதற்கான நிதி ஆதாரத்தை மாநில அரசும் மத்திய அரசும் பகிர்ந்து கொண்டு செலவழிக்க வேண்டும். அதற்கான ஆசிரியர் நியமிப்பதில் தொடங்கி கட்டமைப்புக்கானது வரையிலும் அந்த நிதியை பற்றி ஒரு பட்ஜெட் தயாரிக்க வேண்டும் என்று திட்டமிடப்படுகிறது. ஆக 2009 தொடங்கப்பட்ட அந்த திட்டத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஒவ்வொரு மாநிலமும் அங்கே போய் ஒன்றிய அரசிடம் ஒப்படைக்கும். இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் இவ்வளவு. ஆக போன வருடம் அதற்கான நிதியை தேவை என்று நம்மளுடைய பள்ளி கல்வித்துறையின் சார்பாக செயலாளரும் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அங்கே சென்று கேட்கிறார்கள். 4200 கோடிக்கு நமக்கு நிதி தேவைப்படுகிறது, அதில் நீங்கள் தர வேண்டிய பங்கு எவ்வளவு என்று பேசப்படுகிறது. சில பட்ஜெட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்வார்கள், செய்துவிட்டு 3800 கோடி அளவில் தான், அதில் 2152 கோடி ஒன்றிய அரசின் சார்பாக தர வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஒப்புக்கொண்ட தொகை ஏற்கனவே தொடங்கிவிட்ட திட்டம், புதிய திட்டம் அல்ல, 15 ஆண்டுகளாய் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தில் இவ்வளவு தொகை ஒன்றிய அரசின் சார்பாக, மீதி தொகை மாநில அரசின் சார்பாக தர ஒப்புக்கொள்ளுகிற நேரத்தில் ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் ஒரு கண்டிஷன் போடுறார். என்ன கண்டிஷன்? 2020 நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை, இந்த கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதிகாரிகள் சொல்கிறார்கள், 2020 என்பது COVID-19 என்று சொல்லக்கூடிய கொரோனா காலம். ஊரெல்லாம் அடங்கி போய்விட்டது, உலகமே உறைந்து போய்விட்டது, செய்வதறியாமல் திளைத்து போயிருந்த நேரம், உயிருக்கு அச்சமான நேரம், உலகமே என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து விவாதிக்காமலே கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கை திட்டம். தமிழ்நாட்டில் அதற்கு அப்பொழுதே எதிர்ப்பு தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பாகவும் அறிக்கை தரப்பட்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எந்த நிலையிலும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதி அளித்து மக்கள் அதற்கு ஆதரவு தெளித்து வாக்களித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த உடனேயே சட்டப்பேரவையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். எந்த நிலையிலும் தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாது, தமிழ்நாட்டிற்கென்று ஒரு மாநில கல்விக் கொள்கை வகுக்கப்படும், அதற்கான குழு அமைக்கப்படுகிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் அதிகாரியாக இருக்கக்கூடிய நான் இதை பற்றி ஒப்புதல் தர முடியாது, நான் அமைச்சரிடம் தெரிவிக்கிறேன் என்று வந்துவிட்டார்கள். அமைச்சரிடம் தெரிவிக்கிறார்கள், அமைச்சர் முதலமைச்சரிடம் தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சர் எந்த நிலையிலும் மும்மொழி கொள்கை வேண்டாம் என்பதுதான் நம்ம நிலைப்பாடு. ஏன் வேண்டாம், எதற்கு வேண்டாம், இந்த நாட்டு மக்கள் அறிய வேண்டும் என்பதற்கான கூட்டத்தை தான் இன்றைக்கு இளந்தலைவர் அவர்கள் இந்த கூட்டங்களை அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இளைஞனுக்கு ஆணையிட்டு இன்றைக்கு இங்கே எடப்பாடி தொகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே குழுமி இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னரும் இளைய தலைமுறைக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன், இந்த கூட்டங்கள் உங்களுக்கு புதியதாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்கள் மாலை நேர பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லக்கூடிய காலங்கள் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. அவையெல்லாம் கடந்து வருகிற இந்த தலைமுறை இன்றைக்கு பொதுக்கூட்டங்களில் அமர்வது என்பது குறைந்து விட்டது.
கூட்டத்தின் வாயிலாய் நீங்கள் அறிய வேண்டிய செய்திகளை நீங்கள் அறிந்து இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் நம்மளுடைய இளந்தலைவர் அவர்கள் இளைஞரணி சார்பாக நடத்தப்பட்டு இளைய சமுதாயத்தினர் அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எண்ணரும் இளைய சமுதாயத்திற்கு நான் தெரிவிக்கக்கூடிய செய்தி, இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பது தம்பி விஸ்வா சொன்னதை போல 3வது வகுப்பு 5வது வகுப்பு 8வது வகுப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு பொது தேர்வு என்பது. நன்றாக யோசித்து பாருங்கள். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவனுக்கு ஒரு பொது தேர்வு, 12ஆம் வகுப்புக்கு ஒரு பொது தேர்வு. அயல் நாடுகள் கேட்கிறது என்பதற்காக இன்றைக்கு 11வது வகுப்புக்கும் ஒரு பொது தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் SSLC என்று சொன்னால் 11வது வகுப்பு. நான் அறிந்த அண்ணன் படித்த காலங்கள் அதுவாகத்தான் இருந்திருக்கும். ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிபிகேட், அதுதான் SSLC. 11வது வகுப்போடு பள்ளிக்கூடம் முடிந்து விட்டது. இப்போ எங்க அடுத்தது படிக்க போகணும்? PUC, ப்ரீ யூனிவர்சிட்டி சர்டிபிகேட். எங்க படிக்க போகணும்? கல்லூரிக்கு செல்ல வேண்டும். கல்லூரி எங்கே இருக்கும்? ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கல்லூரி இருந்தாலே பெரிய செய்தி. தமிழ்நாட்டில் 10-12 கல்லூரிகள் தான் இருந்த காலங்கள் அது. அந்த காலங்களில் PUC படிக்க செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊரை விட்டு செல்ல வேண்டும், வசதி வாய்ப்புகள் வேண்டும், தங்குவதற்கு வசதி வேண்டும், கட்டணம் செலுத்த வேண்டும், தினந்தோறும் சாப்பிடுவதற்கு உணவுக்கான கட்டணங்கள் வேண்டும் என்று பொருளாதாரம் பின்தங்கி இருக்கக்கூடிய காலங்களில் கல்லூரியே தொட முடியாது என்ற நிலை ஏற்பட்டு விடுகிற நிலையில் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் தான் அது PUC என்பதை ஒட்டுமொத்தமாய் மாற்றப்பட்டு SSLC என்பது 10ஆம் வகுப்பு வரையிலும், +1 +2 என்று ரெண்டுமே பள்ளிக்கூடங்களிலே முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்கிற நிலையை மாற்றி அமைக்கப்பட்டது. இப்படி மாற்றி அமைத்த பிறகு 2 பொது தேர்வுகள், ஒன்று 10ஆம் வகுப்புக்கும் இன்னொன்று 12ஆம் வகுப்புக்கும். இந்த பொது தேர்வுகளிலேயே சில நேரங்களில் மாணவர்கள் தோல்வி அடைந்து விட்டால், வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டால், ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டானா அடுத்தது நாம் சொல்லக்கூடியது மார்ச் போனா அக்டோபர்னு சொல்லி கொண்டு இருந்தோம். அப்ப மார்ச் போய் அக்டோபர் தான் அவர் எழுத முடியும். அந்த அக்டோபர் எழுதி அடுத்த ஆண்டு தான் அவன் கல்லூரி மேல் படிப்புக்கே செல்ல முடியும் என்ற நிலை இருந்ததை மாற்றி இன்றைக்கு என்னவென்று சொன்னால் ஜூன் மாதத்திலேயே இன்னொரு தேர்வை வைத்து அவனை வைக்கிற வாய்ப்பை தந்து அதன் மூலமாக கல்லூரிகளில் சேரக்கூடிய லேட்டரல் என்ட்ரிஸ்க்கு இன்றைக்கு நாம் மாற்றி அமைத்து மாணவர்களை கல்வி கூடங்களுக்கு அழைத்து செல்கிற கூட்டமாய் திராவிட இயக்கமும் திராவிட மாடல் ஆட்சியும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிக அளவில் படித்திருக்கக்கூடியவர்களாக உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு எடுக்கிறது. நாம் சொல்லவில்லை, ஒன்றிய அரசினுடைய கணக்கெடுப்பது. GER என்று சொல்வார்கள், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று. என்னது? 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்துவிட்டு யார் மேல் படிப்புக்கு கல்லூரி படிப்புக்கு செல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்ற சதவீதத்தை குறிக்கக்கூடிய ஒன்று குறியீடு. இந்த குறியீடு இந்திய அளவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் கணக்கெடுப்பு செய்யப்படுகிறது. இந்தியாவுடைய சராசரி எவ்வளவு என்றால் 26.5. இந்தியாவுடைய சராசரி 26.5 என்று சொன்னால் பீகாரில் அது 13ஆக இருக்கும். இன்னும் பின்தங்கிய மாநிலங்களில் அது குறைவாகவும் இருக்கலாம். ஆனால் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ரேட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய மாநிலம் எது என்று சொன்னால் இந்தியாவின் 26 இரட்டிப்பு அளவுக்கு இருக்கக்கூடிய 52% உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கொண்டு இருக்கக்கூடிய மாநிலம் எதுவென்றால் நம் தமிழ்நாடு. இதை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த திராவிட இயக்கம் 55 ஆண்டுகளாக கட்டமைத்ததனுடைய கட்டமைப்பின் விளைவுதான் இந்த வாய்ப்பு. இதை இன்னும் உயர்த்திட வேண்டும் என்பதற்காக கட்டமைத்ததுதான் புதுமை பெண் திட்டம். இதை இன்னும் உயர்த்த வேண்டும், மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கொண்டு வந்த திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். அது என்ன? புதுமை பெண் திட்டம். 1989 முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார். அந்த திட்டத்திற்கு அடிப்படை ஒரு குவாலிபிகேஷன், குறைந்தபட்ச என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் 8வது வரைக்கும் ஒரு பெண் படித்திருக்க வேண்டும். ஏன்? அதற்கு முன்பெல்லாம் பெண் குழந்தை பிறந்தாலே பாவம் என்று பார்த்த காலம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்பதே முடியாத காலம்.
ஏன் என்று சொன்னால் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருந்த காலம். இந்த பெண்ணை எப்படி நான் கரை சேர்க்க போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அதற்காக ஒரு காலத்தில் கள்ளிப்பாலை கொடுத்து கொன்று குவித்த காலங்கள் உண்டு என்பதை உடைத்தெறிந்தது இந்த திராவிட இயக்கத்தினுடைய மறுமலர்ச்சியால் தான், அது கொண்டு வந்த திட்டங்களால் தான். அப்படி முத்தமிழஞ்சவர்கள் கொண்டு வருகிற பொழுது 8வது வகுப்பு வரையில் படித்திருக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது பல சட்டமன்ற உறுப்பினர்கள் குறுக்கிட்டு கேட்கிறார்கள், தலைவர் அவர்களே இது கடினமானது, அந்த ஏழை பெண்களுக்கு உதவுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுமா என்று கேட்ட பொழுது கலைஞர் பதில் சொன்னார். தந்தை பெரியார் 1929 கேட்டிருக்கிறார், தீர்மானம் போட்டிருக்கிறார் செங்கல்பட்டு மாநாட்டிலே. என்ன தீர்மானம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெற்றோரினுடைய சொத்தில் சம உரிமை வேண்டும் என்பது, பெண்களுக்கு கல்வி உரிமை தர வேண்டும் என்பது, பெண்களுக்கு அரசியலில் உரிமை தர வேண்டும் என்பது, பெண்களுக்கு பொருளாதார உரிமை தர வேண்டும் என்பது, பெண்களுக்கு சமூகத்தில் சமத்துவம் தர வேண்டும் என்பது, பெண்களைத்தான் ஆரம்ப பள்ளிகளில் உபாத்தியாயர்களாக அமைக்க வேண்டும். அது என்ன சொல் என்றால் ஆசிரியர்களுக்கு தொடக்க பள்ளி ஆசிரியர்களாக எல்லா ஆசிரியர்களும் பெண்கள் தான் இருக்க வேண்டும் என்று 1929 போட்டவர் தந்தை பெரியார். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் எங்கள் பெண் குழந்தைகளுக்கு அனைவருடைய உரிமைகளும் அனைவருடைய உணர்வுகளையும் மதிக்கக்கூடியது திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கு அடையாளமாகத்தான் நாங்கள் எல்லோரும் அமைதி காப்போம். எனவே பெண்களுக்கான கல்வி உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் பெண்களை குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படிக்க வைக்க வேண்டும். 8வது வகுப்பாவது படிக்க வைத்தால் தான் 5000 ரூபாய் தருவேன் என்றார். அடுத்து வந்த பிறகு 10வது வரை படிக்க வை 10,000 ரூபாய் தருகிறேன் என்றால் 12ஆம் வகுப்பு படிக்கவை 25,000 ரூபாய் தருகிறோம் என்று சொன்னார். பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களே கூட பட்டதாரி ஆனால் அவர்களுக்கு நான் 25,000 ரூபாயோடு சேர்ந்து தங்க நாணயத்தையும் தருகிறேன் என்று சொன்னார். ஆக இவையெல்லாம் பெண்களை கல்வியில் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அதையெல்லாம் காலங்கள் கடந்து வருகிற பொழுது தேவைகளை மாறி வருகிறது. படிக்க வைப்பதற்கு படிக்க வைத்தால் உனக்கு திருமணத்திற்கு உதவி தருகிறேன் என்று சொல்ல வேண்டிய காலம் அன்றைக்கு. இன்றைக்கு பெண்கள் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் சொன்னால் சரிபாதி என்ற அளவிற்கு அரசியலில் வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர், சரிபாதி என்ற நிலைக்கு வேலை வாய்ப்பில் தருகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர், இன்றைக்கு தனியார் நிறுவனங்களில் படிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள் அதிக அளவு என்பது பெண்கள் என்ற நிலைக்கு முன்னேறி இருப்பது தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. பொழுது இந்த குறியீடு எதை நமக்கு காட்டுகிறது சொன்னால் திருமணத்தை செய்வதற்கு உதவி தேவையில்லை, படிப்பதற்கு உரிமை தாருங்கள், உதவி தாருங்கள். அதை கொண்டு நாங்கள் முன்னேறிவிட்டு யாரை திருமணம் செய்து கொள்கிற உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், எப்பொழுது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற மனமாற்றத்திற்கு சமூக மாற்றத்திற்கான காலம் வந்துவிட்டது. அதனால் தான் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிற திட்டம். இனி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாயோடு நின்று விடவில்லை. இந்த ஆண்டு முதல் இப்பொழுது அடுத்து வரக்கூடிய கல்வி ஆண்டில் இருந்து லேப்டாப்பும் தரப்படும் என்பதை இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லேப்டாப் தருகிறேன் என்று சொல்லி நிறுத்திவிட்டு போனவர்கள் வேறு. இதே எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியிலே தான் 2019ஆம் ஆண்டோடு நிறுத்தப்பட்டது.
ஏன் என்று சொன்னால் அதில் ஊழல் என்று வழக்கு வந்தது. அதனால் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் வருகிற ஆண்டிலிருந்து 10 லட்சம் 20 லட்சம் 2 ஆண்டுக்கு 20 லட்சத்திற்கான தொகுதியை நாங்கள் ஒதுக்கீடு செய்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. தந்தை பெரியார் சொன்னார் கல்வி தர வேண்டும் என்று. படித்தால் பணம் தருகிறேன் திருமணத்திற்கு என்று சொன்னவர் முத்தமிழஞ்சர் கலைஞர். படிப்பதற்கே நான் பணம் தருகிறேன், படித்து விட்டு நீ முன்னேறிவிட்டு உன் வாழ்க்கையை முடிவு செய் என்று சொல்கிறார் நம்மளுடைய தலைவர். தந்தை பெரியார் சொன்னார் பெண்களுக்கு அப்பன் சொத்தில் சம உரிமை தா என்று. முத்தமிழஞ்சர் கலைஞர் சொன்னார் 1989 தந்தையோட சொத்தில் கண்டிப்பாக பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என்று சொன்னார். சம உரிமையை தந்தை பெரியார் சொன்னார், முத்தமிழஞ்சர் கலைஞர் தந்தார். இன்றைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இனி சொத்தை பதிவு செய்வதற்கு 1% குறைத்து எழுதுக வாய்ப்பை தருகிறேன். இனி பத்திரப்பதிவில் 1% குறைவு. எனவே இனிமேல் எந்த கணவனும் தன் மனைவியின் பெயராலேயோ பெண்ணின் பெயரில் தான் சொத்துக்களை வாங்கக்கூடிய நிலைக்கு உருவாக்கி தருகிறேன். அதோடு மட்டுமல்ல, வாழ்கிற இடத்தில் வீடற்றவர்களுக்கு வீடு கட்டி தரப்பட வேண்டும் என்ற திட்டம் இருக்கிறது. ஆனால் வீட்டு மனையே வேண்டும், பட்டா தாருங்கள் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு காலத்தில் வாழுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பெயரில் பட்டா வழங்கப்பட்டது. அது கலைஞர் காலம். வீடற்றவர்களுக்கு ஏழை எளியோருக்கு வீடு வழங்க வேண்டும் என்பதற்காக 3 சென்ட் அளவிற்கு இலவச வீட்டுமனை பட்டா யார் பெயரில் என்றாலும் தர முடியும் என்று தந்தவர் கலைஞர். ஆனால் இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார் என்றால், அப்பன் சொத்தில் சரிபாதி தர வேண்டும் பெண்களுக்கு என்று பெரியார் கேட்டார், கலைஞர் தந்தார். நான் சொல்கிறேன், இந்த அப்பனாக இருந்து சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய தந்தையாக இருந்து சொல்கிறேன், என் வீட்டு எங்கள் பெண்களுக்கு எங்கள் தமிழ்நாட்டினுடைய நத்தம் புறம்போக்கில் இருந்து வீட்டு மனைகளை இனி யாருக்கும் கிடையாது, எங்கள் தமிழ் குல பெண்களுக்கு மட்டுமே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பன் சொத்து இருந்தால் பெண்ணுக்கு உண்டு, அப்பன் சொத்து இல்லை என்றால் நான் தருகிறேன் என்று தருகிற அப்பாவாக எங்கள் தலைவர் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். இதுதான் ஒரு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நீட்சி. கல்விக்கான உரிமைக்கு போராடுகிறோம், அதை பெற்று தருகிறோம். சொத்துக்கான உரிமைக்கு போராடுகிறோம், அதை பெற்று தருகிறோம். அரசு பொறுப்புக்காக போராடுகிறோம், அதை பெற்று தருகிறோம். இன்றைக்கு பெண்களுக்கான ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி வழங்கிக் கொண்டிருக்கு. அது என்ன பெண்களுக்கான ஆட்சி? இது ஒரு காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக உயர்ந்து நின்ற உரக்க குரல் எழுப்பிய இயக்கம். இது குரல் அற்றவர்களுக்கான குரலாய் விளங்கியது திராவிட இயக்கம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழஞ்சர் கலைஞர் என்ற மாபெரும் வரிசையில் இன்றைக்கு யாருக்காக என்றால், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் கூட, ஏன் உயர்ந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் கூட பெண்களுக்கு உரிமை இல்லை என்பதுதான் மிக மிக கேவலம். இதைத்தான் சமூகத்தில் பார்க்க வேண்டும். நான் தலையில் பிறந்தவன், பிரம்மாவின் தலையில் பிறந்தவன், தோளிலே பிறந்தவனுக்கு சத்திரியன், வயிற்றிலே பிறந்தவனுக்கு வைசியன், காலிலே பிறந்தவன் சூத்திரன் என்று எந்த இயற்கைக்கும் பிறக்க முடியாத வழிமுறையை கண்டுபிடித்தவன் மனு தர்ம சாஸ்திரவாதிகள், சனாதனவாதிகள். தலையில யாராவது பிறக்க முடியுமா? தோளிலிருந்து ஒருத்தன் பிறக்க முடியுமா? வயிற்றிலிருந்து ஒருத்தன் பிறக்க முடியுமா? காலிலிருந்து ஒருத்தன் பிறக்க முடியுமா? சிந்திக்க முடியாது இருந்த சமூகத்தை சிந்திக்க வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். யாரும் எப்படியும் அல்ல, இயற்கையின் வாயிலாகத்தான் பிறப்பார்கள். அப்படி இயற்கையாய் பிறக்கின்றவனுக்கு யாரும் வேற்றுமை கிடையாது என்று என் முப்பாட்டன் வள்ளுவன் சொல்லி சென்றிருக்கிறான். பிறப்பொக்கம் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி இருக்கிறான். நாங்கள் பிறப்பால் யாரும் வேற்றுமை அல்ல, ஏற்றத்தாழ்வல்ல, எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாம். இந்த சமூகத்தை கட்டமைக்கின்ற பொழுதே தந்தை பெரியார் அவர்கள் போராடிய பொழுதே சொன்னார், இந்த சமூகத்தில் ஆண்களை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம், சரிபாதி மக்களாய் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி யோசிப்பதற்கு யாரும் இல்லையா என்று கேட்டார். பாலின சமத்துவம் என்றால் என்ன? அனைத்து பாலினமும் சமம். ஆணுக்காக மட்டுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் பெண்களுக்காக போராடுவேன் என்று போர்க்கொள்ள எழுப்பிய தென்னாட்டின் சாக்ரட்டிஸ் தந்தை பெரியார் அவர்கள். எனவே தான் அப்படி பெண்களுக்கான போர்க்களம் தொடங்கி பெண்களுக்கான சமத்துவத்தை தேவைப்படுகிற காலம் இது என்ற காரணத்தினால் தான் விடியல் பயணத்தை இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார். விடியல் பயணத்தோடு நின்று விடவில்லை.
கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்று வழங்கி இருக்கிறார். கலைஞர் உரிமை திட்டம் என்பது எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் மாதம் வழங்கப்பட வேண்டும் என்று. எதற்காக வழங்கப்படுவது? இங்க இருக்கக்கூடியவங்க பெண்கள் குறைவு. ஏனென்றால் இது இளைஞர்கள் கூட்டம். ஆங்காங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் உங்கள் வீட்டில் போய் பேச வேண்டும் என்பதற்காக. ஏன்னா நம்ம பொதுவான வழக்கம், நீ என்னப்பா பண்ற? நான் விவசாயம் பார்க்குறேன். நீ என்னப்பா பண்ற? நான் மெக்கானிக்கா இருக்கேன். நீ என்ன பண்ற? ஆட்டோ ஓட்டுறேன். நீ என்ன பண்ற? நான் வேலைக்கு போறேன், இன்ஜினியரா இருக்கேன், நான் டாக்டரா இருக்கேன், நான் அட்வொகேட்டா இருக்கேன், நான் ஆசிரியரா இருக்கேன், நான் தொழில் புரியுறேன். சரி, பொண்டாட்டி என்ன பண்ணுது? வீட்டில் சும்மா இருக்குது. வீட்டில் சும்மா இருக்கு. இது வழக்கமான வார்த்தை. இது பரவாயில்ல. அந்த பெண்ணிடமே போய் கேட்டு பாருங்க. அந்த பெண் சொல்லும், நான் வீட்டில் சும்மா இருக்கேன். ஆனால் வீட்டில் சும்மா இருக்கிறார்களா என்ற கேள்வியை யோசித்து பாருங்கள். காலை தொடங்கி இரவு படுக்கும் வரையிலும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவன் உண்டு என்றால் அந்த குடும்பத்தின் பெண்மணி தான், குடும்ப தலைவி. அவருடைய உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லாமல் போய்விட்டது. அவருடைய உழைப்பை யாரும் பேசாமல் போய்விட்டார்கள். இந்த குடும்பத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடியவர் அவர்தான் என்று பெருமிதத்தோடு சொல்வதற்கு இந்த உலகம் மறந்து விட்டது. ஏன் அவர்களே மறந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லாமல் போய்விடக் கூடாது. அதை அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லிதான் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. என்ன குடும்பம் தெரியுமா? மாதம் 1000 ரூபாய் தமிழ்நாட்டினுடைய நிதியிலிருந்து நாம் வரி செலுத்துகிற பணத்திலிருந்து நம் வீட்டு பெண்களுக்கு உரிமை தொகுப்பின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் தருகிறோம். ஒரு புள்ளி விவரம் தேடப்படுகிறது. லண்டனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் என்ற கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் ஆய்வு செய்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தரக்கூடிய இந்த 1000 ரூபாய் திட்டத்தின் மூலமாக என்ன செய்கிறீர்கள் என்று ஆய்வு செய்கிற பொழுது அந்த பெண்மணிகள் சொல்கிறார்கள், எங்கள் வீட்டில் சிறிய சேமிப்பாக வைத்துக் கொள்கிறோம், எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கல்விக்கு தேவையான உதவிக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம், அவசரமான மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துகிறோம், இப்படி அத்தியாவசியத்துக்கு பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி அவர்களுடைய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் லண்டனில் உள்ள பல்கலைக்கழகத்தின் மூலமாக பாராட்டு சான்றிதழை தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு வழங்கி இருக்கிறார்கள். உலகம் இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் மாநிலத்தினுடைய திட்டக்குழு ஒரு ஆய்வு செய்கிறது. அந்த ஆய்வின் புள்ளி விவரம் தான் எனக்கு வைத்தறிச்சலாக இருக்கிறது. என்ன கொடுமை என்றால், ஒவ்வொரு வீடாய் போய் கேட்கிற போது ஏழை எளியோர் நடுத்தர குடும்பத்தார் எல்லோரிடமும் கேட்கிற பொழுது தாய்மார்கள் சொல்லுகிற பதில் எது தெரியுமா? நான் மருத்துவத்திற்கு செலவிடவில்லை, என் குழந்தைகளுக்கான தேவைக்கு கூட பார்க்கவில்லை, எங்கள் வயிறு எரிகிறது, சிலிண்டர் விலைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஒவ்வொரு மாதமும் முழுசாய் அதை அழுவதற்காகவே அந்த தொகையை செலவிடுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது எனக்கேன் வைத்தறிச்சல் வருகிறது என்று சொன்னால் மீண்டும் அந்த 1000 ரூபாய் அந்த மோடிக்கே போய் சேர்கிறது என்ற வைத்தறிச்சல். மீண்டும் மீண்டும் சம்பாதித்து சம்பாதித்து உழைத்து 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 கடைகோடி உழைக்கின்றவர்களிருந்து இன்கம் டாக்ஸ் கட்டுகிற வரையிலும் அந்த ஒன்றிய அரசுக்கு வாரி வாரி வழங்குவதில் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கிறது. அவர்கள் திருப்பி தருவதில் கிள்ளி தான் தருகிறார்கள். 1 ரூபாய் நாம் வரியாக செலுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த 1 ரூபாயில் 29 காசு கொடுக்கிறார்கள். பாவிகள் 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 படுபாவிகள். ஏன் இப்படி பதறி சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு மாநிலம் 1 ரூபாய் வரியை தருகிறது என்று சொன்னால் அதில் 50 காசாவது கொடுத்திருக்க வேண்டும். இதுதான் நிதி பகிர்வின் நியாயம். நிதி உரிமை என்று சட்டப்பேரவைக்கு வழங்கியதை அண்ணல் அம்பேத்கர் வழங்குகிற பொழுது சொன்னார், ஒரு சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் வெவ்வேறா? நாடாளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் சட்டமன்றத்துக்கு இருக்கிறதா என்ற கேள்வி கேட்கும் போது நோ 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 நோ, இட் இஸ் கோ ஈக்குவல் என்று சொல்கிறார். இது சமமான ஒன்று. நாடாளுமன்றத்தில் அண்ணன் செல்வ கணபதி அவர்கள் சென்று அங்கே ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வருகிறார், சட்டத்தை கொண்டு வருகிறார் என்றால் அது சட்டமாக்கப்படுகிறது. அது அங்கே தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் நான் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை முன்மொழிந்து நிறைவேற்றப்படுகிறது சொன்னால் இங்கேயும் சட்டம். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நிதி பகிர்வை பற்றி விவாதித்து அங்கே அனுமதி தருகிற பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நிதிக்கும் அங்கே ஒப்புதல் வழங்கப்படுவது. அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதியை எப்படி கையாள வேண்டும், என்ன திட்டங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நிதிநிலை அறிக்கை வாசிக்கப்பட்டு ஒப்புதல் தருவது இங்கே. தமிழ்நாட்டினுடைய கல்வியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு தான் முடிவெடுக்க வேண்டும் என்பது
அண்ணல் அம்பேத்கர் எழுதிவிட்ட சட்டம். ஆனால் இன்றைக்கு என்ன ஒன்றிய அரசு செய்ய பார்க்கிறது? கல்வி உங்களுக்கானதல்ல, எங்களுடையது என்று சொல்ல பார்க்கிறது. அதனால் தான் தமிழ்நாடு பொங்கி எழுகிறது. ஏன் கோவப்படுகிறார்கள் என்று கேட்கிறார்கள். ஏன் கலவரமாகிறார்கள் தமிழர்கள் என்று கேட்கிறார்கள். ஏன் போராட்டத்திற்கு களத்திற்கு வந்து விட்டார்கள் தமிழ்நாடு என்று கேட்கிறார்கள். நேற்றைக்கு ஒரு நாள் இந்தியாவின் தலைநகரம் எதுவென்று தெரியுமா? டெல்லி அல்ல, சென்னை. ஏன் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கூட்டிய அந்த கூட்டம் உலக பார்வையில் தமிழ்நாட்டின் அல்ல, சென்னையை இந்தியாவினுடைய தலைநகராய் மாறிவிட்டது. மோடிக்கு பதற்றம் வராதா? மோடிக்கு பதற்றம் வராதா? தந்தை பெரியார் யோசித்தது வேறு. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சொன்னாரே, as according to the Lasky, what is socialism? Socialism is not mere equality. What is equality? Equality is not treating everybody equal, giving opportunity to everybody என்று சொன்னார். எது சமத்துவம்? எல்லோருக்கும் வாய்ப்பை தருவது, எல்லோரையும் சமமாக நடத்துவதில் அல்ல, எல்லோருக்கும் சம வாய்ப்பை தருவது பெயர்தான் சமத்துவம் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா. முழங்கினார் அண்ணா. மாநிலத்தின் உரிமையை பேசினார் அண்ணா. அந்த மாநிலத்தின் உரிமைக்காக ராஜமன்னார் குழு அமைத்து அந்த குழுவினுடைய தீர்மானத்தை சட்டப்பேரவையிலே நிறைவேற்றியவர் முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள் என்று சொன்னால், தந்தை பெரியார் ஒரு வழி, பேரறிஞர் அண்ணா ஒரு வழி, கலைஞர் ஒரு வழி. நீங்கள் என்ன ஸ்டாலின் என்ற சாதாரணமாக நினைத்து விட்டீர்களா? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர் என்று ஒரு எச் ராஜா சொல்றது அல்லையா? அது உண்மை 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 100% உண்மை. ஏனென்று சொன்னால் இஸ் வெரி டேஞ்சரஸ். தட் இஸ் வை he convened a meeting at Chennai to turn up the entire world to see the Chennai as the capital of India. ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவின் தலைநகரமாக சென்னையை மாற்றி காண்பித்து சென்னையில் அத்தனை முதலமைச்சர்களும் ஒன்று கூடி மாநில உரிமையை பேசுகின்றவர்களாய் உருவாக்கி காட்டியிருக்கிறார். இங்கே பதறவர்கள் பேசுகிறார்கள். தென்னாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த பார்க்கிறார் மு.க. ஸ்டாலின் என்று பேசுகிறார்கள். தென்னாட்டு முதலமைச்சர்கள் மட்டும்தான் வந்தார்களா? தென்னாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும்தான் அந்த மாநாட்டிற்கு வந்தார்களா? இல்லை, பஞ்சாபில் இருந்து வந்தார்களே. ஏன் பஞ்சாபில் இருந்து இங்க வந்தார் என்று கேள்வி எழுப்ப முடியுமா? எந்த மாநிலம் எல்லாம் தன் மொழியை பாதிக்கும் என்று கருதுகிறோம், எந்த மாநிலம் எல்லாம் தங்களுடைய நிதி அதிகாரங்கள் பாதிக்கப்படுகிறது என்று கருதுகிறதோ, எந்த மாநிலத்தில் எல்லாம் தங்களுடைய தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய குரலுக்காக இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகளை பறிக்கிறதுக்கு நினைக்கின்ற மோடி அரசை எதிர்க்க வேண்டும் என்று கருதுகிறதோ, யார் இதற்கான மணி கட்டுவார்கள், யார் இந்த போர்க்குரலை எழுப்பி நிற்பார்கள், யார் இந்த படையை நடத்த இருக்கிறார்கள், யார் இந்த மோடியை கதிகலங்க வைக்க இருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு போர்க்குரல். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மொழிக்காக, இனத்திற்காக, பண்பாட்டிற்காக பேசிய பேச்சுக்கு பெயர் தீ பரவட்டும். அந்த தீ பரவட்டும் என்பது தமிழ்நாட்டின் ஒரு கலாச்சார பண்பாட்டினுடைய அடையாளத்தை இந்த மன்னருக்கு உணர்த்தியது. தமிழ்நாட்டினுடைய மொழிக்கான மாநாட்டிலே பேசுகிற பொழுது ஒருவர் பேசினார். இங்க இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய மாநாட்டின் தலைவர் அண்ணன் எல்ஜி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இன்றைக்கு மொழியை காக்கின்ற போர்க்களத்திற்கான பட்டியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த போர்க்களத்தில் உயிரை மாய்த்துக் கொள்கின்ற போர் பட்டியலுக்கு தயாராகுகின்ற பட்டியலில் என் பெயரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். என் அப்பாவுக்கு 4 பிள்ளைகள், ஒருவர் பெயர் முத்து, ஒருவர் பெயர் அழகிரி, இன்னொரு பெயர் தமிழரசு, என் பெயர் ஸ்டாலின், என் பெயர் அந்த உயிர் நீக்கக்கூடிய பட்டியலில் சேர்த்துக் கொள்ளுங்கள். உயிரை நீத்தாலும் என் தந்தை பெருமைப்படுவார். மொழி காக்கின்ற போர்க்களத்தில் என் மகன் உயிர் நீத்தான் என்று பெருமைப்படுவான். அந்த பெயர் பட்டியல் என் பெயரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று உரையாற்றினாரே அன்றைய இளைஞன், அன்றைய மாணவன், அவர்தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன். அவர் போர்க்குரல் எழுப்பியிருக்கிறார். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநில சுயாட்சி
மத்தியில் கூட்டாட்சி என்ற நம்மளுடைய முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்களுடைய 50 முழக்கங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறது. எண்ணி துணிக கர்மம் என்று பேரஞ்ச பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவிலே தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் ஒரு மாபெரும் பிரகடனத்தை வெளியிட்டாரே. திராவிட நாடு கொள்கை கைவிடப்படுகிறது, ஆனால் அதன் காரணங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று சொன்னாரே. அந்த திராவிட நாடு கொள்கைக்காக நாம் போராடி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அதை கைவிட்டாலும் என்ன காரணங்கள் இன்றைக்கும் இருக்கிறது என்று அண்ணா சொன்னதை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. மோடி அவர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வரலாற்றை முடிக்கக்கூடிய மாபெரும் சக்தி தமிழ்நாட்டில் இருந்து தான் தொடங்க இருக்கிறது. கீழில் இருந்து தொடங்க போகின்ற தமிழ்நாட்டின் அடையாளம் இந்தியாவின் வரலாற்றை எழுத இருக்கிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அறிவித்திருக்கிறார். அந்த கூட்டத்தின் வாயிலாய் உங்களுக்கு போர்க்குரலை அறிவித்திருக்கிறார். அந்த போரை நடத்த போவது எங்கள் இளம் தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினின் பின்னால் அணிவகுத்து இங்கே வரக்கூடிய இந்த போர்ப்படையின் வீரர்கள், இங்கே இருக்கக்கூடிய இளம் தலைவர்கள், இளம் பேச்சாளர்கள், இளைஞர்கள், இளம் கூட்டங்கள், தாய்மார்கள், பெரியோர்கள் என்று பெருந்திரளாய் வர இருக்கிறது. இதோ கிளம்பி விட்டது பார். கிளம்பிட்டுக்கான இளம் சிங்க கூட்டம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை தட்டி எழுப்பி இருக்கிறோம். முடியாது இந்த போர்க்களம். எங்கள் மொழியை, எங்கள் இனத்தை, எங்கள் பண்பாட்டை காக்கின்ற வரையிலும் எங்கள் போர்க்களம் ஓயாது, ஓயாது, ஓயாது. தமிழ்நாடு போராடி வென்றே தீரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.